எல்லாருடைய மனதினுடைய ஆத்ம சிந்தனைகளும் நன்கு பெருகி ஏகாந்தம் அடைந்து இந்த வாழ்விலே நாம் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைகின்ற பாதையிலே பயணித்திருக்கின்றோம் என்று நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய ஆத்மா ஒரு பெரிய திருப்தியை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த கர்மாக்கள் எல்லாம் சுமந்தோமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் கோர்த்து கொள்ளவும் கழித்துக் கொள்ளவுமான ஒரு பயணமாக இதை கருதி நாம் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் தரிசனம் செய்து தரிசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்ம சுகத்துக்கான எல்லா வழிகளையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பயணமானது நம்முடைய ஆன்ம பயணத்துக்கான ஒரு தொடர்ச்சி. இந்த உடல் பயணத்தில் அடைகின்றோம். உதாரணமாக முக்தினார் ஒரு தேகத்தை சுமந்தபடி தன்னுடைய மலையாளிய நினைவினாலேயே அந்த பிண்டத்தை சுமந்தபடி இறைவன் அங்குமிங்குமாக அழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து எல்லோரும் வேதனைப்பட்ட பொழுது நாராயணன் ஒரு அம்பை கொண்டு அந்த தேகத்தை சிதைக்கின்றார். அது சிதைத்த உடம்பானது 51 பாகங்களிலே சென்று விழுகிறது. அது அந்த உடம்பானது 51 பாகங்களில் விழுந்துவிட்டார். இப்ப 51 சக்தி தலங்களாக இந்தியா முழுக்க சக்தி உபாசகர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பணியை இருந்து செய்த இடமாக கருதப்படுவதால் முக்தினார். அவர் அங்கிருந்தபடி நாராயணன் செய்த மிகப்பெரிய காரியத்தினால் ஈஸ்வரன் அந்த கைலாயத்தை மீண்டும் சிந்திக்கின்ற அளவுக்கு மாற்றி கொடுத்தார். அந்த பெரும்பணி செய்தோடு உடல் என்பது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த வையடா என்கின்ற நிலையிலே இந்த உடம்பானது இருக்கின்ற வரைதான் சிவம், இறந்து விட்டால் சவம். இந்த நிலையிலே அந்த மேலே சாயந்த எழுத்துக்கு மேல் இருக்கின்ற எனவே இந்த உடம்பு என்பது தன்னை விட்டு விலகுகின்ற பொழுது எப்போது எடுப்பார்கள் என்று கேட்பார்கள். அன்பே ஆறுவரே என்று பேசும் மேற்கொண்டு நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொன்னவர் மேற்கொண்டு அனைவருமே நேரமாகிறது எப்போ எடுப்பீங்க என்று கேட்கின்ற காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. எனவே கடந்து வருகின்ற வாழ்க்கைக்குள்ளே நிறைந்து வருகின்ற வாழ்க்கை தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்ம சுகத்தை தேட வேண்டும். உடல் சுகம் என்பதெல்லாம் கழிந்து ஆத்ம சுகத்தை பெறுகின்ற பொழுதுதான் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். எனவே அந்த வகையிலே நாம் முக்திநாத் சென்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற கர்மாவுக்கெல்லாம் முக்தி கிடைத்து விட்டது, நம்முடைய வாழ்வின் பிடிகளுக்கெல்லாம் முக்தி கிடைத்து விட்டது என்று நாம் கருதி அந்த முக்திநாத் செல்கின்ற பொழுது அனைத்தையும் நாம் கடந்து பிடிக்கப்பட்டு திரும்பி வருகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி ஒவ்வொரு திருத்தலமாக நாம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அதற்கான பெரும் பாக்கியத்தை நமது வாழ்க்கையிலே பெறுகின்றோம். நல்ல நடத்தல் என்பதும் அல்ல நடத்தல் என்பதும் நம்முடைய வாழ்க்கையின் நாடகம்தான். காரணம், பிறப்புக்கு விடை நடக்கின்ற இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நல்லது நடந்திருக்கலாம், அல்லது நடந்திருக்கலாம், வினைகள் உண்டாகி இருக்கலாம், பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் என்றெல்லாம் நடந்திருக்கும். அதான் எனவே இந்த உடம்பு என்பது தன்னை விட்டு விலகுகின்ற பொழுது எப்போது எடுப்பார்கள் என்று கேட்பார்கள். அன்பே ஆறுவரே என்று பேசும் மேற்கொண்டு நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொன்னவர் மேற்கொண்டு அனைவருமே நேரமாகிறது எப்போ எடுப்பீங்க என்று கேட்கின்ற காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. எனவே கடந்து வருகின்ற வாழ்க்கைக்குள்ளே நிறைந்து வருகின்ற வாழ்க்கை தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்ம சுகத்தை தேட வேண்டும். உடல் சுகம் என்பதெல்லாம் கழிந்து ஆத்ம சுகத்தை பெறுகின்ற பொழுதுதான் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். எனவே அந்த வகையிலே நாம் முக்திநாத் சென்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற கர்மாவுக்கெல்லாம் முக்தி கிடைத்து விட்டது, நம்முடைய வாழ்வின் பிடிகளுக்கெல்லாம் முக்தி கிடைத்து விட்டது என்று நாம் கருதி அந்த முக்திநாத் செல்கின்ற பொழுது அனைத்தையும் நாம் கடந்து பிடிக்கப்பட்டு திரும்பி வருகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி ஒவ்வொரு திருத்தலமாக நாம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அதற்கான பெரும் பாக்கியத்தை நமது வாழ்க்கையிலே பெறுகின்றோம். நல்ல நடத்தல் என்பதும் அல்ல நடத்தல் என்பதும் நம்முடைய வாழ்க்கையின் நாடகம்தான். காரணம், பிறப்புக்கு விடை நடக்கின்ற இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நல்லது நடந்திருக்கலாம், அல்லது நடந்திருக்கலாம், வினைகள் உண்டாகி இருக்கலாம், பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் என்றெல்லாம் நடந்திருக்கும்.